கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அன்பானவர்களே, இப்போ நம்ம எத்தனையோ விஷயங்கள்ல சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறோம், அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். சரி, இப்ப இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பவர் யார்? நாம் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிற இடத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது யார்? நம்ம நிறைய விஷயங்களை பாருங்க, நம்மளால விட்டு விட முடியாம தவிக்கிறோம் இல்லையா? இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, இந்த செயலை என்னால விட முடியல அப்படின்னு நாம தவிக்கிறோம். அந்த தவிக்கிற நேரத்துல எல்லாம் என்ன பண்றதுன்னு புரியாம நாம ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருப்போம். ஆனா அதிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும் அப்படின்னா நம்ம கர்த்தர் மீது வாஞ்சையா இருக்கிறப்போ நாம விடுவிக்கப்படுவோம். ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் அப்படிங்கிறது. கர்த்தரிடத்துல வாஞ்சையாய் இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இம்மானுவேலர் நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் அசைவாடிக்கொண்டே இருக்கணும். இந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தை இம்மானுவேலர் நம்முடைய இருதயத்துல வாஞ்சையா இருக்கிறப்போ, நம்ம இருதயத்துல அது எழுதப்பட்டு இருக்கிறப்போ வேற சிந்தனைகள் வேற செயல்கள் செய்யறதுக்கு நமக்கு தோணாது. இப்போ ஒண்ணுமில்ல, இந்த காணொளி பதிவிடுறோம் பாத்தீங்களா? ஒரு நாள் இந்த காணொளி பதிவிடல அப்படின்னா என்னமோ இழந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா அன்றாடம் நாம இதை பதிவிடுறோம். இது எத்தனை பேர் பார்க்கறாங்க, எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்குது, எத்தனை பேர் இதை விரும்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய விருப்பமெல்லாம் என்ன அப்படின்னா ஒன்னா நம்பர் மட்டும்தான். ஒருத்தர் பார்த்தா போதும், ஒருத்தர் இந்த காணொலியை பார்த்தா போதும். என் ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஒருத்தர் பார்த்தா போதும், அந்த ஒருத்தர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அந்த ஒருத்தர் கடவுளுடைய அன்பை பெறணும். அப்ப ஒருத்தருக்கு அது கிடைக்கிறப்போ அவரை கொண்டு அநேகர் அதுல வருவாங்க. அதனால ஒருத்தர் பார்த்திடணும் அப்படின்னா, நான் இந்த காணொலியை பதிவிட்டதற்கு பிறகு எனக்கு ரொம்ப வாஞ்சையோட அதை நான் எடுத்து பார்க்கிறப்ப ஒரு 3 பேரோ 4 பேரோ பார்த்திருப்பாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு போதும் என்கிற அந்த மனம் வந்துடும். ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மற்ற எந்த விதமான சிந்தனைகளுக்கும் நான் போறதில்லை, என்னை போக விடலை. மற்ற எந்த காரியத்துக்குள்ளேயும், தப்பான செயல்களுக்குள்ளோ வீணும் விருதாகிறதுக்குள்ளோ எந்த விதமான காரியத்துக்குள்ளேயும் என்னைய போகிறதுக்கு இந்த இம்மானுவேலர் விடுறதில்லை. சும்மா இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒரு 2 வசனத்தை எடுத்து அதற்கான அர்த்தங்களை நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு பதிவிடுவதற்கு அது நல்லா இருக்குமேன்னு தான் தோணுதே தவிர வேற விதமான சிந்தனைகள் எதுவும் வர்றதில்லை. அப்ப நாம தப்பான காரியத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நீங்களும் இந்த வார்த்தையின் மீது வாஞ்சை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, இம்மானுவேலர் மீது வாஞ்சை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, உலக தவறுகளில் இருந்து, உலக சிற்றின்பங்களில் இருந்து, உலக இச்சைகளிலிருந்து விடுவிக்கப்படுவோம். அதை பத்தின எண்ணங்களே வராது. நம்ம நன்மையான சிந்தனைகளே நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, நம்ம வேலைக்கு போனாலும்
அங்கே உண்மையா இருக்கணும்னு சொல்லும். நம்ம வியாபாரம் பண்ணாலும் அங்க உண்மையா வியாபாரம் பண்ணணும், கலப்படம் இல்லாம எந்த விதமான தவறுகள் இல்லாம வியாபாரம் பண்ணணும். ஊழியம் பண்ணாலும் உண்மையா ஊழியம் பண்ணணும். அப்ப எதை செய்தாலும் அதுல உண்மை இருக்கணும், ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் வருமே தவிர வேற தப்பான சிந்தனைகளோ தப்பான செயல்களோ வராது. அப்ப நாம் இந்த உலக காரியத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அதைத்தான் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அடுத்தது சொல்றாருங்க, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வை. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நாம அறிஞ்சிருக்கிறோம். அந்த நாமத்தை சொன்னா வியாதி சுகமாகும், அந்த நாமத்தை சொன்னா பிசாசுகள் நடுங்கும், அந்த நாமத்தை சொன்னா கோணலானவைகள் செவ்வையாகும். அந்த நாமம் தான் ரட்சிக்கப்படக்கூடிய நாமம். இந்த வானத்துக்கு கீழ் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படல ரட்சிப்புக்கு. அப்படிங்கிற அந்த அறிதல் நமக்குள்ள இருக்கிறப்போ நாம உயர்ந்த இடத்திற்கு போயிடுவோம். கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல நம்மளை வைப்பார். உயர்ந்த இடம்னா என்ன? ஒரு பணக்காரத்தனமான ஒரு கார்ல வரணும், மிகப்பெரிய ஒரு மற்றவர்கள் கண்கவரும்படியான ஆடை அணிகலன்கள் அணியணும், பங்களாவில் குடியிருக்கணும், 100 1000 பேர் 2000 பேர் பாராட்டணும், அப்படிங்கிறதெல்லாம் உயர்ந்த அடைக்கலாம். சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, குடும்பத்துல நிம்மதி, கடன் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, இது ஒட்டுமொத்தமா நமக்கு இருந்தா நாம உயர்ந்த இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற போது அந்த நாமம் நம்மை நியாயம் தீர்க்கும் என்கிற பயம் நமக்குள்ள வர்றப்ப, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நம்மை உயிரோடு எழுப்பும் என்கிற அந்த பயம் நமக்குள்ள வர்றப்ப, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நம்மை ரட்சிக்கும் என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வர்றப்ப நாம எந்த விதமான தப்புக்கும் தவறுக்கும் போக மாட்டோம். அதைத்தான் இங்க சொல்றாரு, அவன் என் மீது வாஞ்சையா இருந்ததுனால நான் அவனை விடுவிக்கிறேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறேன்னு சொல்றார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அறியாதவங்க யாருமே இல்லை இந்த உலகத்துல. எல்லோருக்கும் தெரியும் இயேசு அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தினோட மகிமை அவங்களுக்கு தெரியாது. அவரை ஒரு சாதாரண மனிதனா இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் சகல மனிதர்களுக்கும் தெரியும். ஆனா அவரை ருசிக்கிறவர்களுக்கு தான் அந்த நாமத்தினோட மகிமை என்னன்னு, அந்த நாமம் எதையெல்லாம் இந்த உலகத்துல சாதிக்கும் என்பதையும் தெரியும். அந்த நாமம் இந்த உலகத்துல எதையெல்லாம் விடுவிக்கும் அப்படிங்கிறது அதன் மீது வாஞ்சையா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அன்பானவர்களே, நீங்களும் கூட இந்த நாளில கர்த்தர் மீது வாஞ்சையுள்ளவர்களா இருங்க. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்துல சுமந்து கொண்டிருக்கிறவங்களா இருங்க. நீங்கள் உலக காரியத்திலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். அது மட்டும் இல்லை, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை அறிந்து கொண்டு அந்த நாமம் எப்படி மகத்துவமானது, மகிமையுள்ளது என்பதை நீங்கள் ருசித்து பாருங்க. உயர்ந்த இடத்துக்கு போவீங்க, உயர்ந்த அடைக்கலம் நமக்கு கிடைக்கும். இது நிச்சயம். வேதம் இம்மானுவேலன் ஒரு நாளும் தவறா வழி நடத்தவே மாட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்க இந்த வசனத்தை உள்வாங்கி இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை காணும் என்பதில அச்சமே இல்லை. அதனால கர்த்தர் மீது வாஞ்சையா இருங்க, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்க. உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் உங்கள் வைப்பதை நீங்கள் அனுபவிப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேர மன்னாவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இடைப்பட்டு நாங்கள் உம்மீது வாஞ்சையா இருப்பதினாலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினாலும் நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து நீர் எங்களை உயர்ந்த ஒரு சமாதான வாழ்க்கைக்குள்ளாக எங்களை கடந்து போகும்படியாக நீர் செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி.
இந்த காணொளியை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்துல நீர் வைத்து சமாதானத்தின் வாழ்க்கையை நீர் அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், பிரயோஜனப்படுத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.